அம்மா தாயே, சஞ்சனாவை எப்படியாவது எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருமா. சித்தார்த் போன் பண்றாரு. ஒருவேளை சஞ்சனா கிடைச்சிருக்கா? என்ன? சொல்லுங்க சித்தார்த், சஞ்சனா கிடைச்சிட்டாளா? என்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னாச்சு? அட, என்ன நடக்க முடியாது? சஞ்சனாவுக்கு என்ன ஆச்சு? அது பெரிய பாட்டி, நம்மளோட சஞ்சனா அந்த கிட்னாப்பர்ஸ் நம்மளோட சஞ்சனாவை வித்துட்டாங்க. வித்துட்டாங்களா? அப்படின்னா இல்ல, இவ்ளோ பிஞ்சு குழந்தைக்கு இவ்ளோ அநியாயமா? இல்லம்மா தாயே, நீ இருக்கும்போது சஞ்சனாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீங்க அவளை காப்பாத்துங்கம்மா. நான் உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறேம்மா. நீங்க எங்க சஞ்சனாவுக்கு எந்த ஆபத்தும் நடக்க விடாம பாத்துக்கங்கம்மா. ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது நீங்க தான் எங்க சஞ்சனாவை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கணும்மா. எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா. அவளை காப்பாத்துங்கம்மா. எங்களை விட்டுடு. அவளை விடு. சஞ்சு, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? பொண்ணு பிரேம் இங்க எப்படி வந்தாரு?
दस्युबलानि यत्र என் பொண்ணை கொல்லணும்னு நினைச்சல உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. இவ்வளவு சாமான் கிடக்கு. அப்ப தேய்ச் ஆவணுமே. இல்ல, சும்மா டச் பண்ணா போதும். அப்படின்னா புதிய ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ. இதுல ஜஸ்ட் டச் பண்ணா பாக்டீரியா அழியும். மற்றும் இதோட விசேஷ டச் அண்ட் ஷைன் ஃபார்முலா பிசுபிசுப்பை போக்கிடும். எக்ஸோ ஃபேமிலி, ஹெல்தி ஃபேமிலி. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சிடறோம். சரி, கூட்டிக்கிட்டு போங்க. வாங்கடா. சஞ்சு, என் குழந்தைய பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க. ராஸ்கல்ஸ். பிரேம், அமைதியா இருப்பா, ஆத்திரப்படாத. அந்த தாயோட அருளால மறுபடியும் சஞ்சனா நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா. நமக்கு இதை விட வேற என்ன வேணும்? ஐம் சாரி சஞ்சு. அப்பாவால் தான் நீ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அப்பாவை மன்னிச்சிருமா ப்ளீஸ். அம்மா, சஞ்சு சஞ்சு, பயப்படக்கூடாது. இப்ப நீ அம்மா கிட்ட பத்திரமா இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? வா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சீமா. என்னாலதான் இந்த தப்பு நடந்தது. இது ரொம்ப பெரிய தப்பு. நாம ரெண்டு பேரும் நம்ம பொண்ணை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணோம். ஒன்னாதான் கிளம்பி வந்தோம். ஆனா நான் தப்பான வழியில போயிட்டேன். நீதான் சரியான வழியில வந்திருக்க. இப்பவும் ஈகோவால தான் நான் தோத்து போயிருக்கேன் சீமா. நான் எல்லாத்தையுமே கெடுத்திருப்பேன். ஒருவேளை அந்த அம்மன் கூட நாம ரெண்டு பேரும் இனிமே ஒன்னா வாழணும்னு விரும்புறாங்களோ என்னவோ. நான் இது வரைக்கும் செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப வெக்கப்படுறேன் சீமா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் உண்மை. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்.
லவ் யூ. அப்பா கிட்ட உங்களை அழுக வேணான்னு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன். அம்மா, அப்பாக்கு பழம் விடுங்க. ரோகிணி சொன்னது சரிதான் போல இருக்கு. நான் குழந்தைங்களை அவங்க அப்பா கிட்ட இருந்து விலக்கி வைக்க முடியாது. ஜெய் துர்கா தேவி. பெரியத்தே, அம்மாடி சுஜாதா, இது அந்த தாயோட அறிகுறியா இருக்கலாம். நம்ம சஞ்சனாவுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கா? இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல, சீக்கிரம் போலாம். வா போலாம். வாமா. அந்த ரவுடி பசங்க குழந்தைங்களை வித்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் 2 இன்ஸ்பெக்டர்ஸும் அவங்கவுங்க இன்ஃபார்மர்ஸை அலர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை இங்க வச்சிருக்கிறதா இன்ஃபார்மர்ஸ் தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிரேம்க்கு இன்ஃபார்ம் பண்ண, பிரேம் நமக்கு முன்னாடி இங்க வந்துட்டான். சீமா, வண்டி உள்பக்கமா லாக் ஆயிருக்க. நம்ம வேற வண்டியில போயிட்டு மெக்கானிக் அனுப்பி வண்டி எடுத்துக்கலாம். வேண்டாம் பிரேம், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். டோர் இப்ப திறக்குது சீமா. ஆக்சுவலா உள்பக்கமா லாக் ஆயிருந்தது. எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. இது அந்த தாயோட ஆசீர்வாதம் தான். கார் இந்த இடத்துல ரிப்பேர் ஆகி நாம சஞ்சு கிட்ட போய் சேரணும்னு துர்காம்மா நமக்கு கொடுத்த அறிகுறி தான் இது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் மாதா. அம்மாடி சஞ்சு, நீ நல்லா இருக்கல்லம்மா? சஞ்சனா, சாரி சஞ்சனா. சஞ்சு, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்.
அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க வெறும் சஞ்சனாவோட உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க பிரேம் சீமாவோட உறவை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அமர், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கு கிருஷ்ண பகவான் மாதிரி நீ உதவி பண்ணிருக்க. சுஜாதா வேணா உன்னை பெத்தெடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்தோட மகன்ற முறையில ஒவ்வொரு கடமையையும் நீ சரியாதான் செஞ்சிருக்க. நான் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ சாதிச்சிட்டப்பா. இது வெறும் ரத்த சம்பந்தம் மட்டும் இல்ல, இது மனசார சம்பந்தப்பட்டது, ஆழமானது, உண்மையானதும் கூட. நான் அந்த தாய்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த தாய் உன்னோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருப்பா. அந்த தாய் உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். தேங்க்யூ. இங்க பாருப்பா அமர், நல்லா இருப்பா. அந்த தாயோட அருள் உனக்கு எப்பவும் இருக்கணும். தேங்க்யூ. ஆமா அமர், எங்க அவரு காலண்டர் ஆளையே காணோம்? எங்க போயிருக்காரு? அட உமா அண்ணி, கேலண்டருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மா கூடவே இருக்கான். அப்புறம் குணமடைஞ்சதும் வந்துருவான். அப்படியா? Ladies and gentlemen, ரோகிணி உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். மாமாவும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்ததால ஏன் நாம அவங்க அப்படியே ஒரு பந்தத்துல சேர்த்து வைக்க கூடாது? அவங்களே நினைச்சாலும் பிரிக்க முடியாத அளவுல. அதாவது அப்படி ஒரு நூலால கட்டி போடணும். அதாவது இவங்களே நினைச்சாலும் அதை அறுக்க முடியாத அளவுக்கு. அது எந்த மாதிரி பிளான்னா, இது ஒரு மாஸ்டர் பிளான். என்னன்னு சொல்லு. ஒருவேளை நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா, அக்காக்கும் மாமாக்கும் இன்னும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் என்னோட முடிவை இன்னும் உங்ககிட்ட சொல்லல. பிரேம்,
यदा निनायते हर्षिः समिते हरवाहने यदा निनायते हर्षिः समिते हरवाहने तदा च भागावन्तरेणाहुतिः प्रतिपादये भागावन्तरेणाहुतिः நான் இன்னைக்கு இப்பவே நமக்குள்ள இருக்கிற உறவை அறுத்துக்கிற சீமா நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.